இன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான். ஏன்னா நான் செஞ்சதே இல்லை. மாமா வந்து காடை முட்டை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. செஞ்சு தாடின்னு சொல்லி கேட்டாங்க. செய்யாமல் இருப்பேன்னா ஸோ மாமாக்காக வந்து செய்யலாம்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கேன். அப்படியே உடைச்செல்லாம் வாயில் ஊற்றக்கூடாது, இதை பாயில் பண்ணி தான் சாப்பிடணும். ஸோ வந்து என்னடா இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். சரி நான் சாப்பிட மாட்டேன், மாமாக்கு மட்டும் கொடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த முட்டை வந்து பாயில் பண்ணுறதுக்காக எல்லாம் உள்ளே போட்டு கொஞ்சம் சால்ட்டும் போட்டு இது வந்து 15 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போட்டுருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால 15 மினிட்ஸ் மட்டும் பாயில் பண்ண வச்சுட்டு எப்போவுமே ஹாலில் எத்தனை நேரம் இருந்தாலும் இவங்க 2 பேரும் என் கால்கிட்டே தான் வந்து விளையாண்டுருப்பாங்க கிச்சனில். முட்டையும் பாயில் பண்ணி உரிச்சு எடுத்துட்டேன். இது அப்படியே பாயில் பண்ணி சாப்பிட்றத விட கொஞ்சம் ஸ்பைஸியாக எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ டோட்டலாகவே அந்த சின்ன சின்ன முட்டையை ஒரு 2 முட்டை சேர்த்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் திகட்டுன்னு சொல்லி மாமாக்காக நான் வந்து கொஞ்சம் நம்ம சிக்கன் கிரேவி செய்வோம்ல அதே போல் மெத்தடில் செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமே போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அந்த மசாலாவை வேக விட்டதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து முட்டையை போட்டு எடுத்தால் சூப்பராக இருக்கும். இது வந்து எனக்கு என்ன கேட்டால் தோசைக்கு இட்லிக்கு விட சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் ஃபோக் வச்சு அந்த முட்டையை நல்லா குத்தி எடுத்து போட்டோம்னா தான் அதோட ஸ்பைஸ் வந்து அந்த முட்டைக்குள்ளே இறங்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். கடைசியா கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும்னா சூப்பரான காடை முட்டை ஃப்ரை ரெடி ஆயிரும். ஸோ சாதத்துக்கு வந்து மாமாக்கு வச்சு கொடுக்கலான்னு சொல்லி அதுக்கு தான் பிளேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மாமாக்கு வந்து நான் இந்த மாதிரி மெத்தட்ல செய்யறேன்னு தெரியாது, கொண்டு போய் அவங்க கையில கொடுத்தேன். ஸோ ஹாப்பி ஆயிட்டாங்க. இதே போல மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.